வெளிநாட்டில் படிக்கிற காலங்களில் எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப இஷ்டம் பாருங்கள். நம்ம ஊர் மீன் குழம்பு, அவங்களுக்கு மீன் குழம்புனா என்னன்னு தெரியாது. ஆனால் அதை அங்கே செய்யவே முடியாது. செய்யலான்னு யோசிப்பேன், பயமாக இருக்கும். ஏன்னா அந்த வாசனை 4 தெருவுக்கு அடிக்குமே. இது யாருக்கு விளக்கி எப்படி சொல்கிறது? அதனால் பேசாமல் வாயை கட்டிட்டு பேசாமல் இருக்கிறது. மீன் குழம்பே கிடையாது. எப்படா இங்கே வருவோம் மீன் குழம்பு சாப்பிடுவோன்னு இருக்கும். ஏன்னா மீன் குழம்பு அங்கே ஆகாது. அப்படியே போய் எங்கேயாவது ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் டேஞ்சர். ஏன்னா எவனையா பார்த்து கை கொடுத்துட்டோன்னு வைங்க, அவன் கையை நம்ம தொட்டதுனால அவன் நம்மளை தொட்ட கையை வச்சு மூக்கை தொட்டான்னா போச்சு. இது என்ன இந்த மாதிரி நாத்தடிக்குதுன்னு யோசிப்பான், நம்மளை பற்றி தப்பாக யோசிப்பான். அந்த அளவுக்கு இது வாசனை. அது மட்டும் இல்லை, அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம கோட்டு சூட்டு சட்டை எல்லாமே மீன் குழம்பு வாசனை அடிக்கும். அந்த ஊர் அப்படி. ஏன்னா எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒன்றும் கதவை திறந்துருக்காது பாருங்கள், எல்லாம் அடைச்சாடுது. வெளியே வந்தோன்னே காரில் ஏறோம், காரை அடைச்சிக்கிறோம். வீட்டில் வந்தோன்னே காதை கிச்சன் மருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாம் ஏர் கண்டிஷனு. அப்போ எப்படி இதெல்லாம் வெளியே போகும்? நம்ம ஊரில் இது ஒரு வசதி, நல்லா காற்றை திறந்து விட்றோம், எல்லாம் வெளியே போயிடுது. எல்லாம் நாத்தமும் வெளியே இல்லைன்னா நம்ம அவ்வளோதான் இந்த ஊரில். அதனால் சாப்பிட்டுட்டும் வீட்டுக்குள்ளே வர முடியாது, வீட்லேயும் செய்ய முடியாது. சோஃபா, சட்டை, துணி, பெட்ஷீட்டு எல்லாம் மீன் வாசனை அடிக்கும். அப்புறம் அது மாதிரி இயேசுவோட கூடயே இருந்தோம்னா, ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா, அவருடைய வாசனை மனம் நம் இது வீச ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவர் அவரோடு இருந்தவர்னு. அதான் பேதுருவெல்லாம் பார்த்துக்கலாம், இவர் அவரோடு இருந்தவர் தெரியுது. அவரோடு இருந்தவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள், தேவனுடைய கிருபை நம்மகிட்ட இருக்குது, தேவனுடைய தயவு நம்மகிட்ட இருக்குது, அவருடைய அன்பை இதில் காணலாம். அவரையே காண முடிகிறது என்கிறத ஜனங்கள் அங்கீகரிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாம் மாறிடுறோம். ஏன்னா எந்நேரமும் நம்முடைய பாரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறோம். அவரை இவ்வளோ அறிஞ்சு வச்சுட்டதுனால, அவருடைய அன்பை இவ்வளோ தெரிஞ்சு வச்சு பாராட்டி அதெல்லாம் ருசித்து ரசித்து அனுபவிச்சிருக்கிறதுனால, ஒரு பிரச்சனைனா உடனே உள்ளே கதவை சாத்திட்டு ஆண்டவர்கிட்ட பேச முடியுது. இப்படி அவரோட ஐக்கியம் கொள்ளும்போது அவரை மாதிரி ஆயிடுறோம். அவருடைய புத்தி, அவருடைய ஞானம், அவருடைய எல்லாம் நமக்கு உண்டாகி விடுகிறது. அவருடைய பண்புகள் அத்தனை நமக்கு கிடைத்து விடுகிறது. இருக்கீங்களா? அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சோன்னா அன்பும் கூடயே வந்துடுது. விசுவாசத்தை அன்பு இல்லாமல் அனுபவிக்க முடியாது. விசுவாசத்தை கூடிய அன்பு வந்துடுது, அன்பு கூடிய விசுவாசமும் வருது. விசுவாசித்தால் அவரை அன்பு கூறுவீர்கள், அன்பு கூர்ந்தால் அவர் சொல்கிறத விசுவாசிப்பீர்கள். அவருடைய வார்த்தை ஒன்று பெரியதாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி தான் அது.